நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்று அல்ல. இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானம் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. இம்மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியர் வழியாக கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பிக்கினியர்களே, துன்பங்கள் மத்தியில் அமைதியாக வாழ்வதே கிறிஸ்துவ வாழ்வு என்ற ஒரு கடினமான தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். கண்ணீர் மத்தியில் அமைதியாக வாழ்வது, கஷ்டங்கள் மத்தியில் அமைதியாக வாழ்வது, துன்பங்கள் மத்தியில் அமைதியாக வாழ்வது, கடன் தொல்லைகள் மத்தியில் அமைதியாக வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு சமயத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கு அமைதியை கொடுக்கும் என்று நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய பகுதியெலாம் என்ன? நான் இங்கு சென்றால் எனக்கு அமைதியாக இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடிய இடங்கள் என்ன நம்முடைய வாழ்க்கையில்? எங்கே? ரெண்டாவது, ஒரு பொழுதுபோக்கு இடத்துக்கு போனால் எனக்கு அமைதியாக இருக்கும், அல்லது ஒருவரிடம் பேசினா எனக்கு அமைதியாக இருக்கும், அல்லது ஒருவரை பற்றி நான் தவறாக பேசினா என் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படியாக ஒருவருக்கு குடிப்பது மன அமைதி தரும் என்று அவங்க நம்புகிறாங்க. இவ்வாறாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடங்கள் அமைதியை கொடுக்கக்கூடிய இடமாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஆலயம் முடிந்து விட்டது, அமைதி போயிடுமா? இல்லை ஒருவேளை ஒருவரோடு பேசாமல் நாம் இருந்து விட்டோம், அமைதி போயிடுமா? போயிடுமா? நீங்கள் சொன்னீங்க ஆலயம் வந்தால் எனக்கு அமைதி வரும். அப்போ ஆலயம் எல்லாம் வீட்டில் அமைதி இல்லையா? இல்லை, அப்படி தானே? அன்பார்ந்தவர்களே, இந்த அமைதி என்பது நாம் வெளியில் எதிர்பார்ப்பதல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தில் நாம் எதிர்பார்த்து வாழ வேண்டும். பேசாமல் இருப்பது அமைதி இல்லை, மாறாக நாம் தேவையில்லாமல் சிந்திக்காமல் இருப்பது தான் அமைதியாக இருக்கிறது. ஒருவேளை நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க, அது அமைதியா? என்ன அது? அது மௌனம். மௌனம் வேற, அமைதி வேற. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நான் நம்புகிறேன், ஆனால் நீங்கள் வேறு எதுனாலும் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். இதுதான் நம்முடைய உள்ளத்தின் அமைதியாக இருக்கிறது. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் என்னை கவனித்து கொண்டிருப்பதற்காக இல்லை, மாறாக நீங்கள் ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டிருக்க தூண்டும். அதுதான் உங்களுடைய அமைதியை சீர்குலைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் பேசாமல் இருப்பதல்ல, மாறாக தேவையில்லாமல் சிந்திக்காமல் இருப்பது தான் அமைதியாக இருக்கிறது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் ஏற்படுது, அமைதி இருக்குமா? இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு எந்த ஒரு போர் இல்லை, ஆனால் நம்ம அமைதியாக இருக்கிறோமா? அமைதி இல்லை. அப்போது போர் ஏற்பட்டாலும் அமைதி இருக்கும் இல்லை, போர் இல்லை என்றாலும் அமைதி இருப்பதில்லை. பொதுவாக ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க ஸ்கூலில் பிள்ளைகளை பார்த்து? அமைதியாரு அமைதியாரு எப்படி சொல்லுவாங்க? பொறுமையாக சொல்லுவாங்களா? சத்தமாகவே அமைதியாயிருன்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆசிரியர்கள் போல தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருப்பதில்லை, ஆனால் நாம் அடுத்தவரை பார்த்து அமைதியாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த கடலெல்லாம் அலை எங்கே அதிகமாக இருக்கும்? கடலில் ஆழத்தில் இருக்குமா? கரையில் தான் அதிகமாக அலைகள் அதிகமாக வருகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்வு என்பது இந்த கரையிலே வாழக்கூடிய வாழ்வாக இருக்கிறது. இந்த அலைகளை பார்த்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை சீர்குலைத்து விடுகிறது. ஒருவேளை இந்த வாழ்வு என்பது ஒரு ஆபத்தான விலையில் இருக்கிறதோ என்று நாம் வாழ்க்கையின் ஆழத்திற்கு செல்வதில்லை, மாறாக
கரையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து வருகின்றோம். பல்வேறு சமயத்தில் இந்த அலைகளை பார்த்து நாம் பயந்து வாழ்க்கையின் ஆழத்திற்கு நாம் செல்வது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் கரையோரமாக வாழ்ந்துவிட்டு நாம் சென்று விடுகின்றோம். நாம் அமைதி நிலையை அடைவது இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை ஆழத்திற்கு அழைத்து செல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மையத்திற்கு செல்ல வேண்டும். அங்குதான் அமைதியை நாம் நிறைவாக பெற முடியும் என்று மிக அழகாக இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் எடுத்து கூறுகின்றார். இந்த அமைதி என்பது கையில் இருக்கும் கலாக்காய் அல்ல, மாறாக மலையில் இருக்கும் மகுடி. இந்த கையில் இருக்கும் அந்த கலாக்காயை ஈஸியாக எடுத்து விடலாமா? முடியாதா? ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் மலையில் இருக்கிற அந்த மணிமுகுடத்தை எடுக்க முடியுமா? ஈஸியாக எடுக்க முடியாது. அன்பாந்தரே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அமைதியை கையில் இருப்பதை, அமைதியை வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம், அடுத்தவரில் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாம் தேடுவது இல்லை. ஒருவர் என்னை பற்றி ஏதோ பேசுகிறார் என்று நாம் தேவையில்லாமல் சிந்திப்பது நம்முடைய அமைதியை சீர்குலைக்கிறது. அடுத்தவரை நாம் அமைதியாக இருக்க நாம் வலியுறுத்துகிறோம், ஆனால் நம்மால் அமைதியாக வாழ்வ முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, மிக அழகாக அருள்பணி ஹென்றி நூவர் மிக அழகாக சொல்கின்றார், ஹூண்டட் ஹீலர், அதாவது காயம்பட்ட மருத்துவர்களாக நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் பிள்ளைகளும் அதிலும் குறிப்பாக சமுதாயத்தை திரு அவை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொருவரும் காயம்பட்ட மருத்துவராக வாழ வேண்டும். அது என்ன ஃபாதர்? காயம்பட்ட மருத்துவர். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் என்ன நடக்குது? பவுலடியார் பற்றி நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க ஃபாதர், நாங்கள் படித்தாங்க, நாங்கள் கேட்டோம், நீங்கள் சொல்லிட்டு போயிடுங்க. அன்பார்ந்தவர்களே, பவுலடியார் நற்செய்தியை போதித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவரை பிடித்து கல்லால் எறிந்து கொள்ளுகின்றார்கள். அவரை இழுத்து கொண்டு போய் எங்கே போடுறாங்க? ஊருக்கு வெளியே போட்டு விட்டு அவர் இறந்து போய்விட்டார் என்று அவரை வெளியே விட்டு சென்று விடுகின்றார்கள். ஆனால் பவுல் என்ன பண்ணார்? மீண்டும் எழுந்து வந்து வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டார். அப்படியா? என்ன செய்தார்? மீண்டும் நற்செய்தியை போதிக்க வினைகின்றார். அன்பார்ந்தவரே, அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. துன்பங்கள் மத்தியில் நாம் அமைதியாக இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும். அதுதான் பவுலடியார் நமக்கு சான்றாக இருக்கின்றார். கண்ணீர் மத்தியில் நாம் அமைதியாக வாழ முடியுமா? வாழ முடியும். அதுதான் பவுலடியார் நமக்கு சொல்லக்கூடிய சான்றாக இருக்கிறது. கஷ்டங்கள் மத்தியில் நாம் அமைதியாக வாழ முடியுமா? வாழ முடியும். அதுதான் பவுலடியார் நமக்கு சொல்லக்கூடிய சான்றாக இருக்கிறது. அன்பானவர்களே, பவுலடியார் குற்றுயிரும் குலவுயிருமாக இருக்கின்றார். தன்னுடைய உயிர் எப்பொழுது போகும் என்று தெரியாமல் இருக்கின்றார். ஆனால் இருந்த பொழுதிலும் நற்செய்தியை அவர் போதிக்கின்றார். இதுதான் காயம்பட்ட மருத்துவர். தான் காயம்பட்டாலும் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தவர்கள் தீய வழியில் நடக்கக்கூடாது, அடுத்த வாழ்வை நான் காப்பாற்ற வேண்டும், நற்செய்தியின் போதிக்கக்கூடிய ஒருவராக பவுலடியார் திகழ்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு கணவனும் காயம்பட்ட மருத்துவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் காயம்பட்ட மருத்துவராக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் அதை நாம் வெளியில் காட்டக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளிடம் காட்டக்கூடாது, நம்முடைய கணவரிடம் காட்டக்கூடாது. மாறாக நாம் அந்த காயங்களை தாங்கிக் கொண்டு வாழ்வுக்காக நாம் உழைக்க வேண்டும். ஒருவேளை பவுலடியார் தப்பித்தால் போதும் என்று தன்னுடைய உயிரை காத்து கொண்டு போயிருந்தால் நற்செய்தி அறிவிக்க முடியுமா? முடிந்திருக்காது. பல்வேறு மக்கள் மனமாறாமல் அப்படியே இருந்து போயிருப்பார்கள். என்பார்களே, இவ்வாறாக நற்செய்தி வழியாக நற்செய்திக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க பவுலடியார் காயம்பட்ட மருத்துவராக துணைந்தார். நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களுக்காக நாம் எவ்வாறு காயப்படுகின்றோம்? குடும்ப சுமையை தூக்கி நாம் காயப்படுகின்றோமா? அன்பானவர்களே, பல்வேறு சமயத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையே ஒரு பாரமாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதை நாம் பாரமாக பார்க்கின்றோம். குடும்ப சுமைகளை சுமக்க நாம்
பாரங்களாக பார்க்கின்றோம். அங்குதான் அமைதி சீர்குலைகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த துன்பங்கள் மத்தியில் நாம் அமைதியாக செயல்பட வேண்டும். முதல் வாசகத்தில் பவுலடியா நமக்கு சான்று பகிர்கின்றார். அவரால் முடியும் போது நம்மால் ஏன் முடியாது? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் முதல் வாக்கு என்ன சொல்கிறாரு? இயேசு தம் சீடரை நோக்கி, அமைதியை உங்களிடமிருந்து நான் எடுக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? விட்டு விடுகிறேன். நீங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, அமைதியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இந்த உலகம் தருகின்ற அமைதி அல்ல, மாறாக நான் உங்களுக்கு அமைதியை, என்னுடைய அமைதியை நான் தருகிறேன் என்று இயேசு சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசுடைய வாழ்க்கையில் அமைதி இருந்துச்சா? இயேசுடைய வாழ்க்கையில் அமைதி இருந்துச்சா? இயேசு அமைதியாக இருந்தார். ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில் அமைதி இருந்துச்சா இல்லையா? பிறக்கும் பொழுது அவருக்கு இடம் இருந்துச்சா? தான் பிறக்கும் பொழுது கூட அவருக்கு இடம் இல்லை. தன்னுடைய சொந்த ஊர் நாசரேத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா? புறக்கணித்தார்கள். சீடர்கள் 3 வருடம் இயேசுவோடு பயணித்தார்கள். இயேசு பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஆனால் இயேசுவை அவர்களால் முழுமையாக நம்பவில்லை. அவர் அங்கேயும் துன்பப்பட்டார். அதே போன்று இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தார்கள். ஒருவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கின்றார். ஒருவர் இயேசுவை 3 முறை மறுதளிக்கிறார். சிலுவை சாவை இயேசு சுமக்கின்றார். சிலுவை சாவில் கூட துணி இல்லாமல் தான் இயேசுவை அறைந்தார்கள். இப்படியாக தன்னுடைய தாயின் மடியில் இயேசு மடிகின்றார். இவ்வாறாக தனக்கு சொந்த கல்லறை இல்லாமல் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் வாழ்ந்தார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு அமைதியை தருவேன், என் அமைதியில் நீங்கள் திளைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதுதான் காயப்பட்ட மருத்துவர். தான் காயப்பட்டாலும் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய உயிரை கொடுக்க துணிந்தார். அன்பார்ந்தவர்களே, இயேசு துன்பங்கள் மத்தியில் எப்படி இருந்தார்? அமைதியாக வாழ்ந்தார். கண்ணீர் மத்தியில் இயேசுவை எதிர்த்து நின்றார்கள். அப்பொழுது கூட இயேசு அமைதியில் திளைத்திருந்தார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடிய ஒன்று, யாரோ 2-3 பேர் கூடி பேசினால் என்னை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க என்று நாமே நினைத்து கொண்டு பிம்பங்கள் வழியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நம்முடைய அமைதியை சீர்குலைக்க பல்வேறு தருணங்களை நாமே உருவாக்கி கொள்கின்றோம். இப்படியாக நாம் வாழக்கூடாது. பவுலடியாரும் இயேசுவும் காயப்பட்ட மருத்துவர்களாக இந்த உலகத்தில் மக்கள் மீட்பு பெற வேண்டும், இறையாட்சியை பற்றி அவர்கள் எடுத்து கூற வேண்டும் என்பதற்கான பல்வேறு நிலையில் காயப்பட்ட மருத்துவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு உழைத்து கொண்டிருக்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம், நாம் அமைதியை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நல்லதொரு கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக நம்மால் அமைதியை ஏற்படுத்த முடிகிறதா? அப்பொழுது நாமும் காயம்பட்ட மருத்துவர்களாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றோம். பல்வேறு சமயத்தில் அமைதியை ஏற்படுத்த நாமே அமைதியை சீர்குலைக்க காரணமாக இருந்து நம்முடைய குடும்பத்தை நாம் துன்புறுத்தலுக்கு வழிகாட்டுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை பின்பற்றும் நாம், அதிலும் குறிப்பாக உயிர்த்த இயேசு ஆண்டவரை பின்பற்றும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இப்படி அந்தோனியாருடைய பிள்ளைகள் நாம். அந்தோனியார் இந்த உலகத்தில் பல்வேறு மக்கள் அவர்கள் துன்பப்படும் பொழுது கூட அவள் மத்தியில் வாழ்ந்து அமைதியை கொண்டு வர வினைந்தார். அப்படியாக நாம் இருக்கும்பொழுது நம்முடைய சமுதாயத்திலும் குடும்பத்திலும் நாம் அமைதியை கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, வெறும் ஆசிரியர் போல அடுத்தவருக்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், அல்லது பேசாமல் இருந்தால் என்னுடைய குடும்பத்தில் அமைதி வந்துவிடும் என்று நாம் இருக்கக்கூடாது. மாறாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நாம் அடுத்தவருக்கு அமைதியை கொடுக்க வேண்டும். அதுதான் காயம்பட்ட மருத்துவராக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய குணங்கள் வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.